ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுநரை வைத்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் டிஸ்டர்பன்ஸ் செய்யணுமோ, எந்த அளவுக்கு ஒரு இடைநிலை ஏற்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு அந்த ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்கணுமோ, அப்படிப்பட்ட வேலையை பாஜக அரசு என்ன பண்ணுறதுக்கு செஞ்சுட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பாஜக எந்த மாநிலத்தில் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக ஆளு மாநிலங்களில் செய்யாது. கூட்டணி கட்சி ஆட்சி செய்யறாங்களா அந்த மாநிலத்துல செய்யாது. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இந்த வேலைகளை செய்யும். இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா கர்நாடகால இப்படி செஞ்சிருக்கிறாங்க, கேரளால செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுல செஞ்சாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த வேலை பலிக்கல. தமிழ்நாட்டுல ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு, அதாவது திராவிட மாடல் அரசு எந்த மாதிரி செக் வச்சுது, ஆளுநர் மூலியமா குடியரசுத் தலைவருக்கு எப்படி செக் வச்சாங்க, குடியரசுத் தலைவர் மூலமா ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுக்கு எப்படி செக் வச்சாங்க அப்படின்ற கதை வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு. வரலாற்றிலேயே சிறப்புமிக்க தீர்ப்பு. ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் தராம இருக்கிற வழக்கு உச்ச நீதிமன்றத்துல போனதுனால தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தினா பண்ணாங்க, மசோதாவை நிறைவேற்றினாங்க. ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிச்சாங்க. அது மாத்திரம் இல்லாம ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா, குடியரசுத் தலைவர் இத்தனை மாதத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், செஞ்சு முடிக்கணும், அந்த மசோதாவை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் காலக்கெடு வச்சாங்க. வச்சதுனாவோ ஆளுநருக்கு தான். ஆனா இது ரெஃப்ளெக்ட் எது இருக்கும் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் போச்சு. இதனால குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் என்ன பண்ணாருன்னா, நாடாளுமன்றத்துக்கு தான் சிறப்பு அதிகாரம் உண்டு, நாடாளுமன்றத்தை விட உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகமான அதிகாரம் இருக்குதா அப்படின்ற ரேஞ்சில கேட்டாரு. அதையே கொஞ்சம் நீங்க தமிழ்நாட்டுல வாங்க, சட்டமன்றத்தை விட ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் இருக்குதா என்ன, உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற ரேஞ்சில தான் ஜெகதீப் தன்கரை என்ன பண்ணாங்க, வறுத்து எடுத்தாங்க நெட்டிசன்கள். சோ இப்படி இருக்கும்போது கூட்டணி ஆட்சி செய்யறாங்கல்ல, இங்கேயும் ஆளுநர்களை வைத்து என்ன பண்றாங்க, கொடைச்சல் கொடுக்குறாங்க பாஜக. இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, நான் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்றேன், எனக்கு வேண்டாம், ஆட்சியை கலைக்க போறேன் அப்படின்ற ரேஞ்சில புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி என்ன பண்ணிருக்காரு, அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. ஆனா உண்மையிலே அவர் ரொம்ப சாஃப்டான மனுஷன், ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தன்மைக்குள்ள மனுஷன், சாஃப்டான மனுஷன். எது இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன பண்ணுவாரு, ஸ்பேஸ் பண்ணிடுவார். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே, அது அசால்ட்டா என்ன பண்ணுவார், சிரிச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவார். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை, சாந்த குணமுள்ள மனுஷனை, அமைதியான மனுஷனையே கோவப்பட வச்சிருக்காங்கன்னா பாஜக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்குது அப்படின்றத பாருங்க. இது பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அங்க இருக்குது. பாஜக என்ஆர் காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க என்ன பண்றாங்க, கூட்டணியை கட்சி வச்சு ஆட்சியை பிடிச்சி அங்க என்ன பண்றாங்க, ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயே இந்த மாதிரி ஜித்து வேலை காட்டுறாங்க பாஜக. மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்க, தமிழ்நாட்டில் அவங்க பாச்சா வேலைக்கு ஆகாது, அது வேற விஷயம். ஏன்னா இங்க செயல்படுத்திட்டு என்ன பண்ணாங்க, வாங்கி கட்டின்னு போயிருக்கிறாங்க. அதனால அதுக்கப்புறம் ஆளுநர் எல்லா மசோதாவுக்கும் சைன் பண்ணி வச்சிருக்கிறாரு, அது வேற விஷயம். ஆனா இப்ப பாஜக புதுச்சேரியில வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ்ல கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனருக்கு துணை இயக்குனர் பதவியை என்ன பண்ணோம், அலாட் பண்ணோம். அவங்களுக்கு அந்த போஸ்டிங் அனந்தலட்சுமி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ரங்கசாமி என்ன பண்ணிருக்காரு, ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறார். இதற்கு அங்க இருக்கிற ஆளுநர் கைலாஷ்நாதன் என்ன பண்ணிருக்கிறாரு, அவரெல்லாம் பிடிக்க முடியாது, ஆல்ரெடி மருத்துவமனையில கண்காணிப்பாளர் இருப்பார்ல செவில், அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற நியூஸ் என்ன பண்ணுது வந்திருக்கு. சோ இதுல ரொம்ப விரக்தியில் அடைஞ்சிருக்கிறாரு முதல்வர் ரங்கசாமி. என்னன்னா முதல்வர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுதான் ஆளுநருடைய வேலை. இத பாத்தீங்கன்னா இங்க ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்ணாரு, எதிர்மாறா செஞ்சாரு. இதற்கு சவுக்கு அடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்ச நீதிமன்றத்து மேல போயிட்டு, நீ சட்டமன்றத்தை விட ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் இல்ல, சட்டமன்றத்துக்கு சொல்றபடி கேட்கறதுதான் ஆளுடைய வேலை, ஆளுநர் தனி ராஜ்யம் பண்ண முடியாது, சட்டமன்றம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொட்டு வச்சாங்க. இத கொஞ்சமும் யோசிக்காம இப்போ புதுச்சேரியில தன்னுடைய கட்சியோட கூட்டணி இருக்கிற அந்த கட்சிக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க பாஜக. ஏன்னா அங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில முதல்வர் ரங்கசாமிக்கு என்ன பண்றாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. இதற்கு ரொம்பவே என்ன பண்ணல, சலிச்சு போல ரங்கசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, சபாநாயகர் செல்வத்தை கூப்பிட்டு கைலாஷ்நாதன் ஆளுநர் ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு, நான் ஒரு பேரை நான் பண்றேன் சொல்றேன், ஆனா அந்த பேரை அவர் பரிந்துரைக்காம அவரா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு பேரை போடுறாரு, இது சரிப்பட்டு வராது. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா எதிரும் புதிரமா தான் இருந்திருக்காங்க ரொம்ப வருஷம். எப்போ கைலாஷ்நாதன் அங்க ஆளுநரா அவங்க பதவியேற்றாரோ அப்பத்துல இருந்தே ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா முற்று முதலாம் தான் இருக்குது. ரொம்ப பொறுமையா இருந்தாரு ரங்கசாமி அவர்கள். ஆனா இருந்தாலும் இந்த விஷயத்துல அவர் பொறுத்துக்க முடியாம சபாநாயகர் செல்வத்தை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, இது சரிப்பட்டு வராது, நான் முதல்வர் பதவி ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் நிகழ்ச்சி என்ன பண்ணிட்டாரு, பங்கேற்காம புறந்தள்ளிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. உடனே
சபாநாயகருக்கு கோவம் வந்திருக்கு, ஆளுநர்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அவரும் ரங்கசாமி வீட்டுக்கு போயிருக்காரு. அடுத்தபடியா நமச்சிவாயம், பாஜகவின் பிரமுகரா இருக்கிற மூத்த தலைவரான நமச்சிவாயம், அவரு அமைச்சரா இருக்கிறாரு, அவருக்கிட்ட விஷயம் போயிருக்கு. அவரு என்ன பண்ணிருக்காரு, ஆளுநர்கிட்ட சொல்லிட்டு ரங்கசாமி வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 பேரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, மாறி மாறி சமாதானப்படுத்திருக்காங்க ஐயா ரங்கசாமி அவர்களை. ஆனா கொஞ்சமா ஒரு சமாதானம் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான மனுஷங்க, சாந்தமான மனுஷன், அமைதியான மனுஷன். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனையே இந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்து இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுக்க வச்சிருக்காங்கன்னா, அப்ப பாஜகவுடைய திட்டம் என்னவதா இருக்கு? ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படிதான் செஞ்சுட்டு இருப்பாங்களா பாஜக அப்படின்னு தானே வந்து நம்மளுக்கு பேசுறது. ஆளுநர்கள் ஏன் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க மாட்டாங்க? அவங்களுக்குன்னு சிறப்பு அதிகாரம் என்ன இருக்கு? சிறப்பு அவங்களுக்குன்னு என்ன அதிகாரம் இருக்கு? சட்டமன்றம் என்ன சொல்லுதோ, முதல்வர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது ஆளுநருடைய வேலை. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க நடக்கணுமே கண்டி அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு. அப்படி மீறியும் புதுச்சேரியில இந்த அளவுக்கு நடக்குதுன்னா பாஜகவுடைய செயல் திட்டங்களை மக்கள் புரிஞ்சுக்கணும். இது புதுச்சேரிக்கு தான் ஏற்பட்டிருக்கானா இல்ல, பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஒவ்வொருத்தர் ஆளுநரை வைத்து இது மாதிரிதான் ஒவ்வொரு ஆட்சிக்கும் முட்டுக்கட்டை போட்டு இருக்காங்க, குடைச்சலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த பாச்சா ஏற்படுத்தல. ஏன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டுல சரியான சட்ட ரீதியா வந்து போராட்டம் பண்ணி தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க திராவிட மாடல் அரசு. ஆனா இதே போல ஒவ்வொரு மாநிலங்களும் அது போல பெட்டிஷன்களை போடணும். ஆளுநர் வந்து சட்டமன்றத்துக்கு முதல்வருக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு சட்ட போராட்டங்களை நடத்தி ஆளுநர்களை வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து தக்கபடி பதிலடி கொடுக்க வைக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் இது மாதிரி வந்து வழக்குகள் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய தரப்பும் இருக்கு. இங்க எப்படியாவது என்ஆர் காங்கிரஸ் கவிழ்த்துட்டு ஆட்சிக்கு வந்துடலாம் குறுக்கு வழியில அப்படின்ற ஒரு நோக்கில தான் பாஜக வந்து செயல்பட்டு இருக்கு. இது வந்து கூட்டணி கட்சிக்கே இந்த அளவு நெருக்கடினா இன்னும் தனி மனிதனா மெஜாரிட்டியா இருந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி புரிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்திருப்பாங்க அப்படின்றத எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், சிந்திச்சு செயல்படணும். இவ்வளவு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கூட தான் ஆளுநரா இருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு முற்று மோதலமா இல்லவே இல்லை, இணக்கமாவே போயிருந்தாங்களே. ஏன்னா கூட்டணி கட்சி அப்படின்றதுனால இணக்கமா போயிருந்தாங்க. இப்போ கைலாஷ்நாதனை வச்சு இந்த அளவுக்கு வந்து அதிரடியா வந்து முடிவெடுத்திருக்காங்கன்னா பாஜகவுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. எப்படியாவது புதுச்சேரியும் நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க இருக்காங்க. ஏன்னா தென் மாநிலங்கள்ல எப்படியாச்சுன்னா கால் பதிர்ச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக்கஸே. அதனால இப்ப புதுச்சேரியில வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஈஸியா நம்ம அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா முதல்வர் ரங்கசாமி கிட்ட அது நடக்கவே நடக்காது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. அதிரடியா முடிவெடுத்திருக்கிறாரு. நான் ராஜினாமா பண்ண போறேன், ஆட்சியை கலைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல கொஞ்சமும் சமாதானம் ஒரு ஆகல. சபாநாயகரும் கல்வி அமைச்சரும் 2 பேரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சமாதானப்படுத்திருக்காங்க. ஒரு சமாதானம் ஆகல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அடுத்த கட்ட லெவல் என்ன போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஐயா ரங்கசாமி அவர்கள் ஆளுநருக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு. முதல் பதவியை நான் ராஜினாமா பண்ணுவேன், ஆட்சியை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.